ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால், இது ஒரு நீண்ட நாள் ஆசை அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஏன் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம், அல்ல இதில் அப்படி என்னடா இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம். சில நேரங்களில் குமார் அம்புட்டு தானா பிச்சுட்டு போயிருமோ காசு அப்படின்ற ஒரு எண்ணம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 2019 2026 கூட கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்கள் நான் இருக்கிற போர்டிங் பக்கத்துல, அதாவது கேம்பஸுக்கு முன்னுக்கு ஸ்பார்க்கு பக்கத்துல, அதாவது ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு யூனிசெக்ஸ் சலூன் தான் நான் ட்ரை பண்ணது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல நான் எந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ முதலாவது யூனோ அப்படி என்னடா இதுக்குள்ள இருக்குது அப்படின்ற ஒரு கோணம் தான் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, ஸோ இதில் நிறைய பேர் போகிறாங்க, நிறைய ஃபேஷியலுக்கு அப்படி இப்படின்னு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படி இதில் என்ன இருக்குது, இதில் என்ன உள்ள விஷயம் இருக்குதுன்றத பார்க்கணுன்ற ஒரு ஆசைன்னா சும்மா ஆசை இல்லை, பேராசை மாதிரி 6-7 வருடங்கள் எல்லா சம்பவங்களையும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறபடியோ அதில் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. அப்போ சரி, இன்னைக்கு இதுக்காண்டியே போகல, போஸ்ட் ஆஃபீஸு போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு ரூமுக்கு வரணும் அப்படின்றதுதான் நோக்கம். சரி, ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, விட்றா வண்டி அப்படின்ற மாதிரி விட்டது தான் யூனிசெக்ஸ். பட் எனக்கு பெரிய ரெஃபரன்ஸ் இருந்து போனா இதுக்கு தான் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்து. ஸோ உள்ள போனா பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நல்ல கஸ்டமர் கேர் அப்படின்னு சொல்லலாம். அங்கே உள்ள இருக்கிற ஆக்கள் இனிஷியேட் பண்ண விதம், அல்லது யூனோ அவங்க அப்ரோச் பண்ணி என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன், உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத கேட்ட விதங்களாக இருக்கட்டும். மோஸ்ட்டாக எல்லாருமே சிங்களம், பட் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் ஆல்சோ, தே கேன் யூனோ கம்யூனிகேட் வித் இங்கிலீஷ் ஆஸ் வெல். ஸோ இட் டசன்ட் மேட்டர். ஸோ அங்கே நான் கேட்ட நேரம் அவங்க ஒரு ஸ்டாஃப், தமிழ் தெரிஞ்ச ஸ்டாஃப் இருக்கிறாவாம். உங்களுக்கு வேணுமெண்டா சொல்லுங்க, நாங்கள் அவங்களே ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ மற்றபடி நீங்கள் இங்கிலீஷ்லேயே எல்லாம் சொல்லிக்கொள்ளலாம். அவங்க இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி ஓகே தான். முதலாவது ஒரு பேக்கேஜ் கொண்டு வந்தாங்களா, அதாவது பேக்கேஜ் மீன்ஸ் அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்றது. ஸோ ஃபேஷியலா அல்லது வேக்ஸ் கிளீனிங் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேக்கேஜ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினாக கேர்ள்ஸுக்குரியது தான். ஸோ பாய்ஸுக்கும் இருக்குது ஃபேஷியல் அப்படி அப்படி பண்ணக்கூடிய விதங்கள். ஸோ எந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ஒயிலி ஃபேஸ். ஸோ அதுக்கு ஏதாவது செய்யலுமா அல்லது வேக்ஸ்கள் எதுவும் கிளீன் பண்ணலுமா அப்படின்றது தான் எந்த பெர்ஸ்பெக்டிவ். ஓகேங்களா, நான் பண்ணதில்லை. ஸோ சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி. ஸோ ஒரு பேக்கேஜ் தான், அது ஓகே. பட் கொஞ்சம் கேஷ் கூடவோ அப்படின்னு தோணிச்சுது. ஸோ ஓகே பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. உள்ள இன்னொரு ஸ்டாஃப் முடிச்சுட்டு வாரத்துக்கு போகலன்னு நம்புறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த பக்கம் போட்டிருக்கிறது ஃபேஷியல் பண்ண முதல், அடுத்த சைடில் இருக்கிறது நான் ஃபேஷியல் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு, அதாவது வேக்ஸ் கிளீன் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு. ஸோ டிஃப்ரென்ஸ் அவ்வளவுதான். பெரிய மாற்றங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இல்லை. பட் என்ன சொல்றது, ஃபேஸில் அந்த ஒரு ஒயில் தன்மை குறைஞ்சிருக்குது. இது எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலை. இப்போ ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது, அவ்வளவுதான். ஸோ அவங்க சொன்ன முடிஞ்ச அப்புறமே அவங்க சஜஸ்ட் பண்ணவங்க. ஸோ நான் ஃபைனலாக சொல்கிறேன். அப்போ ஓகே, வெயிட் பண்ணியாச்சு. ஒரு புது ஸ்டாஃப் வந்தாங்க. தனியே ஒவ்வொரு ஆளுக்கு தனித்தனி ரூம் தானே, உள்ள கூட்டிட்டு போயிட்டு நம்மளை ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. முதலாவது இந்த டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அவங்களுக்குரிய அந்த பெட்ல நிமிந்து இப்படி அண்ணாந்து பார்த்து நம்மளை படுக்க சொன்னாங்க. பிறகு ஃபேஸ் தானே, இதுக்கு அவங்களோட அந்த ஃபேஸை ஸ்கேன் பண்ற மாதிரி அல்லது அந்த அந்த லைட் செட்டப் அப்படி எல்லாமே பின்பக்கத்துல இருந்து அதை செட்டப் பண்ணிட்டு முதலாவது வாஷ் பண்ணாங்க. வாஷ் பண்ணிட்டு நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு திரும்ப கெயின் ஏதோ ஒரு க்ரீமோ சம்திங் இன்னும் போட்டு திரும்பி இன்னொரு தடவை வாஷ் பண்ணாங்க. எகெயின் இன்னொரு தடவை செஞ்சாங்க, இன்னொரு வித்தியாசமான க்ரீம் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதுக்கு பிறகு ஏதோ ஒரு ஆயில் விட்டாங்க, யூனோ டொனிக் மாதிரி ஏதோ ஒரு ஆயில் விட்டு நார்மல் மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு திரும்பி ஹாட் வாட்டர், அதாவது அந்த நீராவியை விட்டு கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த இந்த விட்ட ஒயில கொஞ்சம் பதப்படுத்தினாங்க. ஸோ நார்மலான ஹீட்ல விட்டு பதப்படுத்தினாங்க. பிறகு அதையும் வாஷ் பண்ணதுக்கு பிறகு
அகெயின் இந்த இந்த பரு அல்லது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நம்மட முகத்துல இந்த இந்த ஏரியாக்கள்ல நிறைய ஆயில், ஸோ அந்த அந்த வேக்ஸ் அது எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாங்க. ஸோ முக்கியமான இந்த முகம் மற்றது இந்த பருவலை சரி செய்து விட்டாங்க, இந்த முகப்பருக்களை. பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அகெயின் இன்னும் ஒரு விதமான லோஷன் அப்படின்னு சொல்லலாம் நம்புறேன். சரியான இது தெரியல என்ன விதம்னு சொல்லி. ஏன்டா இந்த ஃபேஸுக்கு அந்த அந்த வெள்ளக்கரிக்கா மாதிரி ஒன்று ரெண்டு கண்ணுக்கு வச்சு மூட வச்சுட்டாங்க. ஸோ என்னென்ன விடுறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ அகெயின் ஒரு லோஷன் விட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அதை நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ரிலாக்ஸ் டைம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரிலாக்ஸ் டைமுக்கு பிறகு 20 நிமிஷம், அந்த 20 நிமிஷம் தான் எனக்கு ரொம்ப அடைய விடுங்கடா நீ ரூமுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஃபீலை வர வச்சுது. சொன்னா அந்த முகத்தை ஃபுல்லா மூடிட்டாங்க, கண் திறந்து பார்க்கலாது. ஸோ அப்படியான ஒரு இதுதான். ஓவராலா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 45 மினிட்ஸ் அப்படி இருக்கும்னு நம்புறேன் இந்த டோட்டலே. அகைன் அவ்வளவு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குதான் என்னால் நம்ப முடியல. பட் ஓகே, ஏன்னோ இது இன்னொரு என்ன சொல்றது, ஒரு யூனிசெக்ஸ் சலூன். இது வந்து நேச்சுரல்ஸ் இவங்கள்ட்ட. இது நம்மட மற்ற கிளப்புகள் அங்க இங்க தமிழ் ஏரியாவில் வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குரிய பேக்கேஜ் 10,000 தாண்டும். ஸோ இங்க நார்மல் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம், அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். ஸோ நீங்க இது வேணும்னு சொன்னா ஒரு 2 months 3 monthsக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சொன்னா நம்ம ஸ்கின் கேர் முக்கியம் அப்படின்னு நான் நம்புறேன். அதுலேயும் ஒரு கவனம் எடுக்க வேண்டியது முக்கியம். ஸோ இதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ரொட்டீன் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஹேர் கட், அகெயின் ஒரு என்ன சொல்ற மசாஜ் கொண்டு பண்ணி விடுவாங்க. இப்போ நைட்டில் ஒர்க் பண்ணுறது தானே, கொஞ்சம் மசாஜ் ஹெட் மசாஜ் பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 1000 1200 தான் நம்மளோட மந்த்லி பேக்கேஜ். இவ்வளவு தான் நம்மளோட கேர் அப்படின்னு சொல்லலாம், ஃபேஸ் கேரோ என்னமோ இந்த மெயின்டெனன்ஸ். ஸோ இது வந்து ஒரு புதுவிதமாக இருந்துச்சு. பட் வேர்த்தாண்டு கேட்டீங்கன்னு சொன்னா அகெயின் இட்ஸ் நான் இதை ஃபுல்லா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே, ஒரு 3 to 4 monthsக்கு ஒரு தடவை வேணும்னு சொன்னா சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுக்கு வேர்த்தாண்டு கேட்டீங்கன்னா 4 தடவை சோப் போட்டு மூத்த கழுவுனாலே காணும் போல அப்படின்னு தோணுது. ஏன்னு சொன்னா ஆயிலி ஃபேஸ் இதுக்கு வேணும்னு சொன்னா இதுக்கு அவங்க சஜஸ்ட் பண்ணது இது ஒரு தரம் பண்ணதுக்கு பிறகு இது சரியாகும்னு கேட்டா இல்லை. ஸோ அவங்க சொல்றாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க, நிறைய என்ன சொல்றது ஐட்டம்ஸ் இருக்குது. அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க இது இவ்வளவு ப்ரைஸ், நீங்க இதை கண்டினியூஸா மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களுக்கான ஒரு சேஞ்ச் தெரியும் அப்படின்னு நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அவங்கள்ட்டயே நிறைய ப்ராடக்ட் இருக்குது, அல்லது அவங்க இந்த ப்ராடக்ட்டை நீங்க வெளியேயும் வாங்கலாம்னு சொல்லியும் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே, பட் 3-4 monthsக்கு ஒரு தரம். இது ஒரு பெரிய பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சான்னு சொன்னா டோட்டலா இல்லை. ஓகே காய்ஸ், இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.